வணக்கம். இந்த நாடகத்தை காணுவதற்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர அனைத்தவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய மதிப்புக்குரிய வைக்கிறோம் துப்பானாக்கியம்பட்டியை சேர்ந்த பி.ஆர். சாமியப்பனுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அரியாசனத்திலே
பாண்டவர்கள் கூட்டம் நாட்டில் இருந்தால் 14 பங்கு வாங்கி விடுவார்கள் என்று மனதில் எண்ணிக்கொண்டு எங்களுடைய பெரிய மகன் தெரியவர்கள் தேச 56 ராஜ்ய மன்றங்கள் அழைத்து ஒரு சபை சேர்த்து எங்களுக்கு படைப்பு கொடுத்திருந்தார். அங்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அண்ணனை பார்த்து தருமண்ணா சற்று நேரம் பொழுதுபோக்காக புகழையாட வேண்டும் என்று கேட்டார். என் அண்ணன் தெரியவர்களா புகழையாடுவதும் சூதாடுவதும் இது எல்லாம் தகாத வேலை வேண்டாம் என்று சொன்னார். இல்லை, சற்று நேரம் பொழுதுபோக்காக புகழையாட வேண்டும் என்று கேட்டார். அண்ணன் வார்த்தைக்கு சம்மதித்து புகழை ஆட்டத்தை தொடங்கிவிட்டார். முதல் முறை ஆடிய புகழை தோல்வி என்று சொன்னார்கள். அண்ணன் சற்று விட கலக்கமாக இருந்தார். நான் கலங்க வேண்டாம், நம்மளுடைய நாடு நகரத்து வச்சு புகழாடு நிச்சயமாக அவன் வெற்றி பெறலாம் அப்படி என்று தம்பிமார்கள் எல்லோரும் சொன்னோம். அந்த வார்த்தை கேட்டு அண்ணன் எங்களுடைய நாடு நகரத்தை வைத்து புகழாடி கொண்டான். மறுமணத்தனா நாடு நகரத்தை வைத்து புகழாடி கொண்டான். மீண்டும் ஒரு நகரம் தோல்வியடைந்து விட்டது. காரணம் என்ன? நாடு நகரம் இழந்து விட்டீர்கள் சொன்னார்கள். தம்பிமார்களை வைத்து புகழாடினார். மீண்டும் ஒரு நகரம் தோல்வி என்றார்கள். துரோகத்தை வைத்து புகழாடி கொண்டார்கள். மூன்றாவது முறை மாறிய பகலையும் ஒரு நகரம் தோல்வி. பகலையும் தோற்ற காரணத்துக்கு வனவாசம் செல்ல வேண்டும். சூதினால் தோற்ற காரணத்துக்கு ஒரு வருடம் ஐக்கியமடம் செல்ல வேண்டும். மீண்டும் பாண்டவர்கள் கூட்டம் நாட்டுக்கு வந்தாலும் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் தெரியாமல் ஒரு வருட காலம் இருக்க வேண்டும். என்றால் உமக்கு பக்குள்ளபடி பகுதி நாடு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவற்றால் அந்த பாவி துரோகி தெரியவரப்பட்டான். நாடு நிகழ்வுகள் விளந்து நாட்டு மக்களை பிரிந்து இப்பொழுது ஒவ்வொரு வனத்தை கடந்து இந்த ரோமரிஷி வனத்துக்கு வந்துள்ளோம். ரோமரிஷி அனுமதி பெற்று இந்த வனத்தில் ஒரு வெள்ள காலம் கழிக்க வேண்டும். இங்கு வனத்தில் இருக்கக்கூடிய கடைகளை தந்து எங்களுடைய காலம் கழித்து வருகிறோம். எனது நண்பர்கள் எல்லோரும் அந்த பரணகசாலை அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய கடைகளை கொண்டு வந்து கொடுப்பது அண்ணனுக்கு பசி போக்குவதனுடைய பொறுப்பாகும். வனத்தில் சென்று கனிகளை சேகரித்து விட்டு தம்பி எப்பொழுது வருவான் என்று எனது அண்ணர்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். காய்கனிகளை கொண்டு எனது அண்ணனுக்கு நான் கொடுக்க வேண்டும். சென்று வருகிறேன்.
தம்பி எப்பொழுது வருவான் என்று அந்த ரோபரிஷி மனத்தில் அமர்ந்து என் எதிர்பார்த்த வனமாக இருப்பார்கள். என் கனவால் சேகரித்து விட்டேன். இந்த வனத்தில் சென்று கனிகளை அண்ணனுக்கு நான் கொண்டு என் கணத்தால் கொடுத்து பசி போக்க வேண்டும். சென்று வருகிறேன். இருக்கிறது. அண்ணனுக்கு நான் கடிகளை கொடுக்க வேண்டும் என்று அதிக வேகமாக வரும் பொழுது, நான் பரவசன பக்கமாக வரும் பொழுது, எனது அண்ணர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சமகோடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன எனக்கு புரியவில்லை. அதை கவனித்து கேட்டேன். எனது அண்ணன் சொல்கின்றார், எனது தம்பி பெண்ணாசை உண்டவன், அவனும் ஒரு பேரி ஆற்று மணலை கூட எண்ணி விடலாம். அருச்சோடு மணியவர்கள் எதுவே முடியாது. அவனாவது வடதேசம் கைலக்கிற சென்று நாகலோக பெருந்தவன் அடுத்து கைலாசத்தில் பலிக்கு பார்வதில் 91 கம்பத்தை நிறுத்தி அரிதாகிய தவம் செய்து சிவன் வைத்திருக்கக்கூடிய முன்முகப்பு பாசுவதம் பெற்று வருவதன் கண்ணா, அவன் செல்கின்ற காரியங்களை வீடாக்கிவிடும். நீங்கள் சொல்வது பக்தியோடு செல்ல வேண்டும். அதை விட மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை அனைத்து படுத்து சடமுடி தரித்து சன்னியாசி கோலமாகத்தான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அவனோடு பெண்ணாசை பிடித்த ஒரு பெத்தனியை அண்ணன் என்னை தூசணமான வார்த்தைகள் கூறிவிட்டான். அண்ணன் முகத்தை எப்படி பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனது மதிப்புக்குரிய கணவர் பார்த்த இடத்தில் என்னை தகாத வார்த்தையை கூறிவிட்டார். இனிமேல் காய்கனிகளை கொண்டு போய் எனது அண்ணனுக்கு நான் கொடுக்க கூடாது, அண்ணன் முகத்தை பார்க்கவும் கூடாது என்று மனதை எண்ணிக் கொண்டு போகிறேன். வடதேசம் கைலிக்கிறவனை அந்த ரோபரிஷி மடத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் ஒரு வேதமை ஆசிரியர் சொன்னார், தர்மநந்தனா, உண்மையாகவே உங்களுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பவில்லை. பாவி திரியோதர மன்னன், பாண்டவர்கள் கூட்டம்
நாட்டில் அழிந்த என்று நடிப்பிருக்கின்றார். அது மட்டுமல்லாது உங்கள் அளிப்பதற்கு நாடு ஒன்றுக்கு பதிகளை பாலூட்டி வளர்த்து வருகின்றார் நாகவாச கடை கர்ணன். அந்த கடை வெல்வதற்கு உங்கள் களத்தில் எந்த விதமான இல்லை இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது சுவாமி? எங்களுடைய நாட்டுக்கு செல்வதா அல்லது இந்த காட்டிலே எங்களுடைய உயிர் விடுவதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்கும் பொழுது குரு வேதவியாசர் சொன்னார், தர்மநந்தனை கலக்க வேண்டாம், வடதேசம் கைலங்கிரி செல்ல வேண்டும். பழங்கி பார்வதில் 93 கம்பத்தை நிறுத்தி 7 இலடி வைத்து 7 எலுமிச்சைகளை வைத்து 7 செவர்களை வளர வைத்து 7 செப்பூசை நாட்டி அங்கு தவம் செய்பவன் அவருடைய இடங்கள் பெருவர்களை மூடி கண்களை மூடி இரு கரத்தை ஏந்தி அருபூசை குரு பூசை சிவபூசை பூசைகளை முடித்து சிவனை பார்த்து அவர் வைத்திருக்கக்கூடிய முன்முகப்பு பாசுவத அஸ்திரத்தை பெற்று பொன்னான பாதத்தை தொட்டு வழங்கிய நல்வாக்கு பெற்று வந்தால் நிச்சயமாக நாகவாசத்தை வென்று மீண்டும் நீங்கள் இழந்த நாட்டை பெற முடியும். அப்படி செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு வனத்தை கடந்து வரும்போதெல்லாம் கண்ணா, கிருஷ்ணா, பரந்தாமா, சிகரச்சகா, நிலைமகவரனா, நித்தம் சாமணி வசகா, ஆணையின் மேல் பள்ளிகொண்ட ஹாஜர் ஹராயுனா, பாக்கடலில் பள்ளிகொண்ட பரந்தாமனே, கண்ணா கண்ணா என்று வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மதிப்புக்குரிய கண்ணபர் மாத்தவன் அழைத்து அதற்குள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அண்ணனுக்கு வேண்டிய கனிகளை பறித்து பணம் செல்ல பக்கமாக வந்தேன். எல்லோரும் சமகூடி என்னை பெண்ணாசம் உள்ளவன் என்று இழிவான வார்த்தை கூறிவிட்டார்கள். இனிமேல் அண்ணன் முகத்தை பார்க்க கூடாது. எப்படியே வடதேசம் கைலிக்கில் செல்கிறேன். பக்தியோடு சென்று நான் பாசுவதம் பற்றி வெற்றிகரமாக வர வேண்டும். பெண்ணாசம் உள்ளவன் என்று இழிவான வார்த்தையை அண்ணன் என்னை சொன்ன காரணத்திற்காக நான் பாசுவதம் பெற்று பிறகு அண்ணன் முகத்தை பார்க்க வேண்டும். அண்ணன் மனம் சந்தோஷமாக வேண்டும். ஆற்று மணலை எண்ணிவிடலாம். அரிசோட மணியமார்கள் எண்ணவே முடியாது. வரலைக்கு சேல் அணிந்திருந்த கூட ஆனா பெண்ணா என்று சோதித்து பார்க்கக்கூடியவன் என்ற தம்பி காண்டிவன் அவனாவது சென்று பாசுவதம் பெற்று வருவதற்கு என்னை தகாத வார்த்தை கூறிவிட்டார். அருகே வெள்ளிக்கிரி ஆண்டவனே, சம்போ மகாதேவா, கைலிக்கிரி வாசகா, வெள்ளிக்கிரி ஆண்டவா, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தி நமச்சிவாய நமக. சிவா, கையிலங்கிரி ஆண்டவரே, அண்ணனுக்கு வேண்டிய கனிகளை பறித்து கொடுப்பதனுடைய பொறுப்பாக எண்ணிக் கொண்டிருந்தேன். இந்த பெண்ணாசம் உள்ளவன் என்று இழிவான வார்த்தை சொன்ன காரணத்திற்காக அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு போகின்றேன். கையிலங்கிரி ஆண்டவா, வெள்ளிங்கிரி வாசகா, பரமனை மனதிலே சிவ சிவா என்று சொல்லி சிவனை நான் பார்ப்பதற்கு என்று சொல்லி அரிச்சுணர்ந்த சிவ சிவா என்று சொல்லியே சிவ சிவா என்று சொல்லி சம்பவதேவா சிவனை நான் பார்ப்பதற்கு சிவ சிவா என்று சொல்லி சிவனை நான் பார்ப்பதற்கு பரமனை பார்ப்பதற்கு
வாசகா சம்போ மகாதேவ அரகர சங்கர சங்கர கைலங்கி ஆண்டவனே வெள்ளிங்கிரி வாசகா அண்ணன் மீது பொறுமித்துக் கொண்டு அநேக தூரமாக வந்துவிட்டு இந்த வனத்தை பார்த்தால் காலமயிரவன வனம் என்று இருக்கிறது. இந்த வனத்தை கடந்து நான் போக வேண்டும். இந்த காலமயிரவன் வனத்தை நாடி மகாதேவாதிகரி கைலங்கி ஆண்டவனே பணிக்கு பாட சென்று 91 கம்பத்தை நிறுத்தி தவம் புரிய வேண்டும் என்றால் அன்பர்கள் எல்லாம் சமகூடி சொன்னார்கள். இந்த பாவி அண்ணன் மீதில் நான் கோபித்துக் கொண்டு என்னிடம் எந்த விதமான ஆயுதங்கள் இல்லையே, எப்படி பாசுவதை பெறுவதற்கு எனக்கு ஒன்று புரியவில்லை. கால பைரவன் வனமென்று சொல்லப்பட்டு ஏதோ ஒரு சத்தம் ஒன்று யார் என்று புரியவில்லை. ஒருவேளை இந்த வனத்துக்கு சொந்தக்காரர்களை வழிமறித்தாலும் அவரிடத்தில் பணிவான வார்த்தை கேட்டு எப்படியாவது இந்த வனத்தை கடந்து போய்விடத்தான் வேண்டும். பார்க்கலாம். அருச்சுரன் தமசே என்ற நாடகத்தை வைத்து இந்த ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் சகோதரர்களும் அனைத்து உள்ளங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றாக பிறந்த இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆதிசிவனை கண்ணால் பார்த்து அவருடைய பொன்னான பாதத்தை தொட்டு வணங்கி நல்வாக்க பெற்று முன்முகப்பு பாசுவத அஸ்திரத்தை பெற்று நான் வெற்றிகரமாக வருது 18 நாள் யுத்தத்தில் வென்று மீண்டும் இழந்த நாட்டில் பெறும் நேரம் இங்கு இந்த நாடகத்தை வைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அவர்களுடைய குறை தீர்ந்து நோய் நொடி தீர்ந்து 100 ஆண்டு காலமாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை மற்றும் நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், தெய்வ சிந்தனை உள்ளவர்கள், நல்லவர்களுக்கு தெய்வமும் துணை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, இது ஐதீகமும் கூட. நல்லவருக்கு எல்லா சாட்சிகள் என்று ஒரு சாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. சாட்சிகள் என்று ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவருக்கு எல்லா சாட்சிகள் என்று ஒரு சாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து சத்தையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் உங்க தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா முனிவராக இருந்தாலும் சரி யார் வழிமறித்தாலும் அவருக்கு பணிவான வார்த்தைக்கு எடுத்தால் போக வேண்டும் பார்க்கலாம் காணபைரவன் வளர்த்தனாடி காண்டிவானும் ஓடி